கிளாஸ்லெஸ் ஐபியில் வந்து ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கான்செப்ட் தான். பிளாக் ஐடி, ஹோஸ்ட் ஐடி. டோட்டலாக 32 பிட்ஸு. எக்ஸ், ஒய், இஜெட், டபிள்யூன்ற ஃபார்மேட்டில் 4 செப்பரேட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் என் இருக்கும். இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ 28ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு 28 எத்தனை எடுத்துக்கிட்டால் வரும்? 8 டேபிள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? 8, 16, 24, இங்கே ஒரு 4 எடுக்கணும். ஓகேவா? இங்கே எனக்கு 4 தேவைப்படுது. ஓகே, அப்போ இந்த இதுக்கு நான் வரேன். எந்தெந்த இதுக்கு வரேன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? 28ங்கிறதுனால இங்கே ஒரு வேளை ஒரு 19ன்னு கொடுக்குறாங்கண்ணா. 8, 8, 16, இங்கே 3, இங்கிருந்தே நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். சரியா? இப்போ பாருங்கள், 28 அப்படின்றப்ப எனக்கு 4th ஆக்டெட்டில் மட்டும்தான் தேவைப்படுது. அப்போ இந்த 66ன்னு கொடுத்துருக்காங்களே ஒரு நம்பரு, அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணி நான் போட்டுக்கணும். ஏன்னா 4th மட்டும்தான் கை வைக்க போகிறேன். ரிமைனிங் எல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, பைனரியாக போட்டுட்டேன். 28 கேட்டிங்களே, மாஸ்கிங்க்கு எடுத்துக்கங்க. 185, 10, 22, 24 வந்துருச்சு. இங்கே ஒரு 4 பிட் எடுத்துக்கிட்டீங்க. வேலை முடிஞ்சுதா? இல்லை. நெட்வொர்க் பிளாக் ஐடி என்னன்னு கேட்பாங்க. நெட்வொர்க் பிளாக் ஐடின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4 வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்க்கணும். பைனரியில் இருக்கிறத டெசிமலுக்கு பார்க்கணும். 64ன்னு வந்துருச்சு, போட்டுடுறோம். 64 நம்மளும் /28ன்னு கொடுக்கணும். நான் கொடுத்தானே இல்லையா, அது மாதிரி. ப்ராட்காஸ்ட் ஐடி என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதானே. 185, 10, 22 ப்ராட்காஸ்ட்ன்றது இந்த 0010 இருக்கு இல்லையா, இதனாலே 1111ன்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் ப்ராட்காஸ்ட்டு. 64ன்னு இருந்துச்சு இல்லையா, இப்போ பார்த்தோன்னா 15ன்னு வரும். இப்போ 79/28. ஒன்றுமே இல்லை. கான்செப்ட் இங்கே ரொம்ப ஈஸி. பிளாக் ஐடின்னு கேட்குறாங்கன்னா அவங்க எது வரைக்கும் கேட்குறாங்களோ அது வரைக்கும் என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துக்கணும். தேவையில்லாமல் இதெல்லாம் என் பைனரிக்கு மாற்றணும், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். எந்த ஆக்டெட்டில் கை வைக்கிறோமோ அந்த ஆக்டெட்டோட வேல்யூ வந்து அன்டில் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து பைனரி வேல்யூவாக இருக்கிறத டெசிமலுக்கு நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. /28ங்கிறத மாஸ்கிங்னால கொடுக்கணும். ப்ராட்காஸ்ட் ஐடினா 4 தான் ஹோஸ்ட் இருக்குது. 4 ஹோஸ்ட்டு 1 வச்சுக்கிறேன். நான் மாற்றிட்டு இங்கே 64 இருக்கு இல்லையா, அது கூட இந்த 1 வச்சு கூட்டி பார்த்தோம்னா எவ்வளோ வருதோ அதுதான் ஆன்சர். இப்போ இதை வந்து வேறு எக்ஸாம்பிள் நம்ம போட்டு பார்த்தோம்னா இன்னும் ஈஸியாக கிளியராக இருக்கும். நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஹோஸ்ட்டுப்பா? 4 தான். 2/4 -2. எதுக்கு இந்த -2? ப்ராட்காஸ்ட்டுக்கும் நெட்வொர்க்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதனால். நம்பர் ஆஃப் ஐபின்னு கேட்டிங்கன்னா 2/4. ஐபினா எவ்வளோ? 2/4 தான் பாசிபிள். ரொம்ப ஈஸி.